அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்னிங் நம்ம யூடியூப் சேனல்ல கொஸ்டின் பேப்பரை வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். எல்லாம் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதற்கான ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த கம்பேரிட்டிவ் டிகிரி. இல்லை இது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஆப்ஷன் டி. ஹரி இஸ் ஷார்ட்டர் தேன் ராம். இதுதான் கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் என்னலாம் அப்படின்னா, அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து நம்ம ஈஆர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்து நம்ம தேன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மோர் அடுத்து ஒரு வேர்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னு. சரியா? இப்போ பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு இருக்கு. இந்த அட்ஜெக்டிவை வந்து இதுல வந்து நம்ம ஈஆர் அப்படின்றதும் ஆட் பண்ண முடியாது. ஸோ மோர் பியூட்டிஃபுல் தேன் அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். சரியா? சப்போஸ் ஈஆர் ஆட் பண்ற மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ்ல ஈஆர் ஆட் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் தேன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ரூல். சரியா? இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் கம்பேரிட்டிவ் டிகிரி. மீதி 3 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, நோ அதர் கேம் இஸ் ஆஸ் சோ பாப்புலர் ஆஸ் ஹாக்கி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன டிகிரி அப்படின்னா, பாசிட்டிவ் டிகிரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவ் டிகிரியில இருக்கு. ஸோ ஆஸ் 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 அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிகிரி. சரியா? அதே மாதிரி நோ அதர், வெரி ஃபியூ அப்படின்ற வரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவ் டிகிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் இஎஸ்டி மோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதன் அடிப்படையில் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி ரெண்டுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும். ரெண்டுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியா? அடுத்து பாருங்க. 2வது கேள்வி. பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவ் மாத்த சொல்லியிருக்காங்க. வெரி ஃபியூ டீச்சர்ஸ் ஆர் அஸ் கைண்ட் ஹார்ட்டட் அஸ் மிஸ்ஸஸ் ராதா. இதுல வந்து கம்பேரிட்டிவா மாத்துறப்ப நான் இப்பதான் சொன்னேன். ஒரு அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம இஆர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, அட்ஜெக்டிவ் சஃபிக்ஸ்ல இஆர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, தேன் அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த அட்ஜெக்டிவ்ல இஆர் போட முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மோர் இந்த அட்ஜெக்டிவ் அதுக்கப்புறம் தேன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்பதான் ஒரு விஷயத்த சொன்னேன். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மிஸ்ஸஸ் ராதா இஸ் மோஸ்ட் கைண்ட் ஹார்ட்டட் தேன் மோஸ்ட் அதர் டீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. தேன் அப்படின்றது வந்தாலே கம்பேரிட்டிவ். ஸோ இங்க வந்து மோஸ்ட் வராது. மோர் வந்தா கரெக்டா இருக்கும். அதன் அடிப்படையில் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். கரெக்டான கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்போ ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்படின்றது வரும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆப்ஷன் 4 வந்து கிராமட்டிக்கல் எரரா இருக்கு. சரியா? அடுத்து ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஐடென்டிஃபை த கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மாலா இஸ் த பெஸ்ட் சிங்கர் இன் த ஸ்கூல் சாயர் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பெஸ்ட் குட் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிகிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. குட் குட் அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிகிரியில் வரும். பெட்டர் அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்ல வரும். கம்பேரிட்டிவ்ல வரும். அதே மாதிரி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும். சரியா? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வரும். இதுவும் ஒரு ரூல் தான். பார்த்துக்கோங்க. இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து மாலா இஸ் த பெஸ்ட் சிங்கர் அப்படின்ற மாதிரி இருக்கு. பெஸ்ட் அப்படின்னு வந்தாலே சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அடுத்து நோ அதர் சிங்கர் இந்த ஸ்கூல் சாய்ஸ் சோ குட் ஆஸ் மாலா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்பதான் சொன்னேன் பாசிட்டிவ் டிகிரி சோ ஆஸ் அப்படின்ற மாதிரி வரணும் அப்படின்ட்டு. ஸோ இது பாசிட்டிவ் டிகிரி. மூணாவது ஆப்ஷன் மாலா இஸ் பெட்டர் தேன் எனி அதர் சிங்கர் இந்த ஸ்கூல் சாயர் அப்படின்ற மாதிரி இருக்கு. choir. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான கம்பேரிட்டிவ் டிகிரி. சரியா? இப்பதான் சொன்னேன்
பெட்டர் தேன் எனி அதர் சிங்கர் இந்த ஸ்கூல் choir. வெரி ஃபியூ சிங்கர்ஸ் இந்த ஸ்கூல் choir ஆர் ஆஸ் குட் அஸ் மோலா அப்படின்றது வந்து ஆஸ் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் டிகிரி. சரியா? கேட்டுக்கிறது கம்பேரிட்டிவ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். அடுத்து ஐடென்டிஃபை த பாசிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது பாசிட்டிவ் டிகிரி? அமர் இஸ் நாட் so குட் as பாஸ்கர். ஆப்ஷன் டி தான் பாசிட்டிவ் டிகிரி. சரியா? ஸோ as அப்படின்றது வருது. ஆப்ஷன் டி தான் பாசிட்டிவ் டிகிரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, த கிளவரஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துடுது. இது வந்து கிளவரர் தேன் அப்படின்றது வந்து கம்பேரட்டிவ் டிகிரி. சரியா? அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. பிளண்டட் வேர்டு வச்சிருக்காங்க. ஆண்டி ஆப்ஷன் என்ன வரும்? ஹேண்டிகேம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஹேண்டிகேம். அடுத்து ஃபவுண்டைன் பென். அடுத்து கிலோகிராம். அடுத்து பாப் மியூசிக். ஆப்ஷன் 3124. அடுத்து ஐடென்டிஃபை த கம்பேரட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. மும்பை இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ். கம்பேரட்டிவ் அப்படின்ட்டு வரப்ப அந்த அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து தேன் வரணும். மும்பை இஸ் லார்ஜர் தேன் மோஸ்ட் அதர் சிட்டிஸ் இன் இந்தியா தான் கரெக்ட். அடுத்து சென்னை இஸ் நாட் as so large as மும்பை அப்படின்றது வந்து பாசிட்டிவ் டிகிரி. இது வந்து ஆப்ஷன் ஃபோரும் பாசிட்டிவ் டிகிரி தான். கம்பேரிட்டிவ் டிகிரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஐடென்டிஃபை டிகிரி. டேவிட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பவுலர் இன் த வேர்ல்ட் அப்படின்றது வந்து ஆப்வியஸ்லி சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரியா? அடுத்து ஐடென்டிஃபை த சூப்பர்லேட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. ஜிராஃபி இஸ் த டாலஸ்ட் அனிமல். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரியா? ஆப்ஷன் பி வந்து என்ன இருக்கு பாருங்க. வேர்ட்ஸ்வொர்த் வாஸ் மோர் ஃபேமஸ் தேன் மோஸ்ட் அதர் இங்கிலீஷ் பொயட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பேரட்டிவ் டிகிரி வரும். சரியா? அடுத்து சென்னை இஸ் கிளீனர் தேன் கல்கட்டா, எம்ரான் இஸ் வைசர் தேன் ராபர்ட். இது ரெண்டுமே கம்பேரட்டிவ் தான். இது ரெண்டுமே கம்பேரட்டிவ் டிகிரி தான். அந்த அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து இஆர் இருக்கு, அதுக்கப்புறம் தேன் இருக்கு, இதுலேயும் தேன் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கம்பேரட்டிவ். ஆப்ஷன் பியும் கம்பேரட்டிவ் தான். சூப்பர்லேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன். அடுத்து ஐடென்டிஃபை த கம்பேரட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, அயன் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தேன் காப்பர். இதுதான் கம்பேரட்டிவ் டிகிரி வரும். இந்த அட்ஜெக்டிவ்க்கு இதுல இஆர் முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இஆர் போடலாம். ஆனால் இங்கே போட முடியாத மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து மோர் தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான கம்பேரிட்டிவ். ஆப்ஷன் ஏ வந்து சூப்பர்லேட்டிவ், ஆப்ஷன் பி பாசிட்டிவ், ஆப்ஷன் சி வந்து பாசிட்டிவ் தான். சரியா? அடுத்து 10வது கேள்வி. ஐடென்டிஃபை த சூப்பர்லேட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. எல்லாரும் கரெக்டாக போட்டிருப்பீங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த டாலஸ்ட் பீக் ஆஃப் த ஹிமாலயாஸ். இதுதான் கரெக்டான சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஹானர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஹிம் தேன் லைஃப். மோர் தேன் கம்பேரிட்டிவ் டிகிரி. வெரி ஃபியூ as அப்படின்றது பாசிட்டிவ் டிகிரி. இதுவும் கம்பேரிட்டிவ் டிகிரி தான். இஸ் டீப்பர் த முன்னாடி மோர் போட முடியாது. ஏன்னா இந்த அப்ஜெக்டிவ்ல நம்ம இஆர் சேர்க்குற மாதிரி தான் வருது. ஸோ இதுவும் கம்பேரிட்டிவ் டிகிரி. கேட்டிருக்கிறது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. A white saree woman who approached Arun is. இது வந்து விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அப்படின்ட்டு ஒரு ப்ரோட்ல இருந்து எடுத்த ஒரு கேள்வி. இதில் ஒரு வர கேரக்டர் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, அருண் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. அப்புறம் அருணோட ஃப்ரெண்டு சதீஷ் அப்படின்ட்டு ஒருத்தர் வருவார். அப்புறம் சதீஷோட அம்மா, அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் விமன், ஒரு 4 கேரக்டர் வருவாங்க. முக்கியமான மெயின் கேரக்டர் வந்து இவங்க தான். அருணுக்கும் சதீஷுக்கும் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேத்துக்கும் ஏஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 வயசு இருக்கும். சரியா? அருண்றவன் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஆம்பலா அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஸ்டேஷன்ல வெயிட் பண்றப்ப தான்
சில நிறைய சம்பவங்கள், சில நிறைய விஷயங்கள் நடக்கும். சதீஷோட அம்மா வந்து பேசுவாங்க. அப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் விமன் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் சதீஷ் பேசுவான். நிறைய விஷயங்கள் நிறைய கான்வர்சேஷன் வந்து இந்த கதையில வரும். இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 ஆத்தர் வந்து ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் தான் விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 இதோட ஆத்தர். இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்கின் பாண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் த ரூஃப் அப்படின்ட்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு கேள்வி. ரூம் ஆன் த ரூஃப். இந்த நாவலுக்கு தான் இவருக்கு வந்து ஒரு அவார்டு குடுத்திருப்பாங்க. என்ன அவார்டு குடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட். எந்த வருஷம் குடுத்திருப்பாங்க அப்படின்னா, 1957ல இந்த அவார்டு வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? இவரோட ஒரு முக்கியமான சில ஒர்க்லாம் இருக்கு. என்னென்ன ஒர்க்லாம் அப்படின்னா, "அன் ஐலண்ட் ஆஃப் ட்ரீ" அப்படின்ட்டு ஒரு ஒர்க். அன் அன் ஐலேண்ட் ஆஃப் அன் ஐலேண்ட் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் இருக்கு. அடுத்து எ பாண்ட் வித் த மவுண்டெயின்ஸ். எ பாண்ட் வித் த மவுண்டெயின்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் த இந்தியா த இந்தியா ஐ லவ். இதெல்லாம் இவளோட ஒரு முக்கியமான ஒர்க் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ல குடுத்துருக்காங்க. இவர கௌரவிக்கும் விதமா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து சாகித்ய அகாடமி வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். ரஸ்கின் பாண்ட் அவர்கள பத்தி. சரி. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒயிட் சாரி வுமன் ஹூ அப்ரோச்ட் அருண் இஸ் யார் அப்படின்ற மாரி கேட்காங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் விமன். அருண் அப்படின்றவர் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காண்டி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல ஆம்பலா ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்திருப்பாரு. சரியா? ட்ரெயின் வந்து ஒரு நைட்டு 12 மணிக்கு தான் வரும். அவர் வீட்லருந்து கிளம்பியிருப்பாரு. வீட்லருந்து கிளம்பி ஈவினிங்கே வந்து அந்த ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்திருப்பாரு. தனியா தான் வந்திருப்பாரு. பேரண்ட்ஸ் யாரும் கூட வரமாட்டாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இந்த புக் ஸ்டாலு, அப்புறம் புக் ஸ்டால்ல சில புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸுக்கு வந்து பிஸ்கட்ட ஃபீட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாரி நெறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. இவர வந்து இவர் தனியா உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லேடி வந்து இவர்ட்ட ஒரு கான்வர்சேஷன் குடுப்பாங்க. அவங்க என்ன கலர் சாரி கட்டியிருந்தாங்க அப்படின்னா, ஒயிட் கலர் சாரி கட்டியிருந்தாங்க. அருண யார் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வியில. ஸ்ட்ரேஞ்சர் விமன் தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸ்ட்ரேஞ்சர் விமன். என்ன கலர் சாரி கட்டியிருந்தாங்க அப்படின்னா, ஒயிட் கலர் சாரி வந்து அவங்க வியர் பண்ணியிருந்தாங்க. சரியா? அடுத்து பாருங்க. 12ஆம் நம்பர் கேள்வி. ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை பிளெண்டிங் த வேர்ட் எமோட் பிளஸ் ஐகான் அப்படின்றது வந்து எமோட்டிகான். எமோட்டிகான் அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி. எமோஷன் வராது, எமோகான் வராது, எமோடான் வராது, எமோட்டிகான் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்து ஐடென்டிஃபை த டிகிரி. என்ன டிகிரி கேட்டிருக்காங்க? கமலா இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர்ஸ் இன் த டீம் அப்படின்னு கேட்காங்க. த ஃபாஸ்டஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துருது. எல்லாரும் கரெக்டாக போட்டிருப்பீங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அடுத்து 14 ஐடென்டிஃபை த பாசிட்டிவ் டிகிரி கேட்காங்க. இதுல வந்து இதுவுமே எல்லாம் கரெக்டாக போட்டிருப்பீங்க. அஸ் அஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. பாசிட்டிவ் டிகிரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்ஸ் ஆர் காஸ்ட்லியர் தேன் ஆரஞ்ச் அப்படின்றது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. லெட் இஸ் த ஹெவியஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டல் அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஹீட் இஸ் நாட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் பொயட் அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரியா? 14க்கு பாசிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் டிகிரி என்ன வரும் அப்படின்னா, ஆப்ஷன் சி தான் அதற்கான கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 15வது கேள்வி பாருங்க. ஐடென்டிஃபை த டிகிரி ஆஃப் கம்பேரிஷன் என்ன கேட்டிருக்காங்க? கணேஷ் இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பாய் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஆல் பாய்ஸ் அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரியா? அடுத்து பாருங்க. சேஞ்ச் இன்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இஸ் மோர் ஃபேக்சினேட்டிங் சப்ஜெக்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் தேன் அதர் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து என்ன சென்டென்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்கு. கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்கு. இதை வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியா மாற்ற சொல்லியிருக்காங்க. சரி, கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இஸ் த மோஸ்ட் ஃபேக்சினேட்டிங் சப்ஜெக்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ தான் ஆப்டான ஆன்சர். சரியா?
அடுத்த கேள்வி பாருங்க. ஐடென்டிஃபை த கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஈஸியர் டு ப்ரீச் தேன் டு பிராக்டிஸ். இந்த அட்ஜெக்டிவ் பக்கத்துல இஆர் வருது. இதுக்கு அடுத்து நம்ம தேன் போடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கம்பேரிட்டிவ் டிகிரி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்த 3 பாருங்க. திஸ் இஸ் த டாலஸ்ட் பில்டிங் இந்த சிட்டி அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அடுத்து வந்து நோ அதர் பிளான்ட் இஸ் ஸோ பிக் அஸ் ஸோ ஆஸ் அப்படின்றது வந்து வந்தால் பாசிட்டிவ் டிகிரி. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரியா? டைகர் இஸ் த மோஸ்ட் ஃபெரோஷியஸ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ். 18வது கேள்வி பாருங்க. சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு பாசிட்டிவ் டிகிரி. தாகூர் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பொயட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன டிகிரியில் இருக்கு? சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. இதை பாசிட்டிவ் டிகிரியா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். வெரி ஃபியூ போயட் ஆர் as கிரேட் as தாகூர் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 19வது கேள்வி பாருங்க. கம்பேரிட்டிவ் டிகிரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நாட் த கிரேட்டஸ்ட் சூப்பர்லேட்டிவ். as அப்படின்றது வந்து பாசிட்டிவ். ஆப்ஷன் சி வந்து நாட் கிரேட்டர் தேன் சம் அதர் poet. இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். டெனிசன் இஸ் த கிரேட் poet வந்து பாசிட்டிவ் டிகிரி தான். சரியா? அடுத்து பாருங்க. பிளெண்டிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டெக்னாலஜி ப்ளஸ் விசார்ட் வந்து டெக்னோ விசார்ட். இன்டர்நேஷனல் ப்ளஸ் போலீஸ் வந்து இன்டர்போல். டிஃப்ரெண்ட்லி ப்ளஸ் ஏபிள்டு வந்து டிஃபைபிள். ஃபாரின் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபாரெக்ஸ். ஸோ ஆப்ஷன் 3412. அடுத்து 21வது கேள்வி பாருங்க. ஸ்பிளாஷ் ப்ளஸ் ஸ்பேட்டர் அப்படின்றது ஸ்பிளாட்டர். டிராவல் ப்ளஸ் கேட்டலாக் அப்படின்றது வந்து டிராவலாக். ஸ்கை ப்ளஸ் லேபரட்டரி ஸ்கைலேப். டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் ட்ராமா டாக்கு ட்ராமா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 3412. 3412. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிளண்டட் வேர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் மோட்டல்னு கொடுத்துருக்காங்க. மோட்டல் அப்படின்றது பிளண்டட் வேர்ட் தான். மோட்டர் ப்ளஸ் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மோட்டர் ப்ளஸ் ஹோட்டல் அப்படின்பாங்க. பிரஞ்ச் அப்படின்றது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் அப்படிம்பாங்க. இன்டர்போல் வந்து இன்டர்நேஷனல் ப்ளஸ் போலீஸ் அப்படிம்பாங்க. கிலோகிராம் அப்படின்றது வந்து பிளண்டட் வேர்டு இல்லை. எது பிளண்டட் வேர்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பைனரி ப்ளஸ் டிஜிட் அப்படின்றதுக்கு வந்து கரெக்டான பிளண்டட் வேர்டு வந்து பெட். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் இஸ் கரெக்ட் இன்கரெக்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆக்சுவலாக கொஸ்டினில் வந்து கரெக்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு எழுந்திருக்கணும். கொஞ்சம் மாற்றிக்கோங்க. கையில் கொஸ்டின் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா கரெக்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு எழுந்திருக்கணும். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன். லதா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். ஆப்ஷன் டியில் வந்து எஸ் போட்டிருக்காங்க. இது வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கையில் கொஸ்டின் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இருக்குது. கொஞ்சம் மாற்றிக்கோங்க. லதா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் தான் கரெக்ட். சரியா? 25வது கேள்வி பாருங்க. யூஸ் த பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிஷன். ஜப்பான் இஸ் ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட் கண்ட்ரீஸ் இன் ஏஷியா. கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் வந்து சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. இதை வந்து நம்ம என்னவா மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ் டிகிரியா மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி வெரி ஃபியூ கண்ட்ரீஸ் இன் ஏஷியா ஆர் அஸ் வெல்த்தி அஸ் ஜப்பான் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஜப்பான் இஸ் ஆஸ் வெல்த்தி ஆஸ் எனி அதர் கண்ட்ரி இன் ஏஷியா அப்படின்ட்டு சென்டென்ஸே கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. இது எரரா இருக்கு. கிராமட்டிக்கல் எரர் இருக்கு. இது வராது. அதே மாதிரி தான் நாட் சோ வெல்த்தி ஆஸ் அப்படின்ற மாதிரி வராது. நோ அதர் கண்ட்ரி இன் ஏஷியா இஸ் சோ வெல்த்தி ஆஸ் ஜப்பான் அப்படின்ற சென்டென்ஸும் வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து இன்டர்காம் இதோட பிளண்டட் வேர்ட். இதோட பிளண்டட் வேர்டு அப்படின்ற மாதிரி கேட்காங்க. இன்டர்னல் ப்ளஸ் கம்யூனிகேஷன். இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் கம்யூனிகேஷன் போட்டுறாங்க. இன்டர்னல் ப்ளஸ் கம்யூனிகேஷன் தான் அதோட கரெக்டான பிளண்டட் வேர்ட். சரியா? அடுத்து 27 பாருங்க. பத்மா இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் ஆல் கேர்ள்ஸ். கரெக்டாக போட்டிருப்பீங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரி.
அடுத்து இன்ஃபர்மேஷன் பிளஸ் சிஸ்டம், இன்ஃபோசிஸ், பாம்பே பிளஸ் ஹாலிவுட், பாலிவுட், மோட்டார் பிளஸ் பெடல் சைக்கிள் வந்து மொப்பட், வால்கானிக் பிளஸ் ஆஷ் அப்படின்றது வேஷ். 4 3 2 1 ஆன்சர். அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் இஸ் இன் கம்பேரிட்டிவ் டிகிரின்னு கேட்குறாங்க. மேக் லெஸ் நாய்ஸ் அப்படின்றது வந்து இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் நல்லா பாருங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா மோர் இல்லைன்னா லெஸ் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சரியா? அப்போ அந்த லெஸ் அப்படின்றது கம்பேரிஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக் லெஸ் நாய்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. லெஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கம்பேர் பண்ணி சொல்றப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. மோர் லெஸ் அப்படின்றதெல்லாம் கம்பேரிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் கம்பேரிட்டிவ் டிகிரி. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, பார்த்துக்கோங்க, சரியா? ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் டிகிரி சொல்லிடுவீங்க. ஆப்ஷன் டியும் பாசிட்டிவ் டிகிரி தான் சொல்லிடுவீங்க. 30வது கேள்வி பாருங்க. டெலிவிஷன் பிளஸ் ப்ராட்காஸ்ட் அப்படின்றது வந்து டெலிகாஸ்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். அடுத்து 31 வந்து பாசிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹி இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஆப்ஷன் சி பாருங்க, கங்கா இஸ் கன்சிடர் த மோஸ்ட் பயஸ் ரிவர் அப்படின்றது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மோர் வேலிட் தேன் மைன் அப்படின்றது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் இஸ் அ வெரி சூப்பர்ஃப்ளூயஸ் ஒன் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் டிகிரி. எந்த ஒரு கம்பேரிஷனுமே இல்லாம ஒரு விஷயத்த ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்லி சொல்லலாம், சரியா? அடுத்து 32 வெரி ஃபியூ பாய் ஆர் ஆஸ் கிளவர் அஸ் சூர்யா. பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கு. இதை வந்து நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியா மாற்றணும், சரியா? கம்பேரிட்டிவ் டிகிரியா மாத்துறப்ப வெரி ஃபியூ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மோஸ்ட் அதர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், சரியா? இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ல இஆர் வந்துடுது, இதுக்கப்புறம் தேன் அப்படின்னு ஒரு விஷயம் வரணும், சரியா? அட்ஜெக்டிவ்ல இஆர் யூஸ் பண்ண முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பாருங்க, மோர் கிளவர் தேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த இதில் நம்ம இஆர் யூஸ் பண்ணலாம். கம்பேரிட்டிவ்ல நம்ம வரப்ப இஆர் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம் சஃபிக்ஸில். இதில் வந்து மோர் மோர் அப்படின்ற மாதிரி ரெண்டு அந்த அட்ஜெக்டிவ் முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே வராது. இதுதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக வரும், சரியா? வெரி ஃபியூ அப்படின்றதுக்கு வந்து மோஸ்ட் அதர் அப்படின்ட்டு வேர்டை யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்க, 33வது கேள்வி. பிக்சல் பிக்சல் நம்ம மொபைல்லலாம் பார்த்துருப்போம். இத்தனை பிக்சல் கேமரா, இத்தனை மெகா பிக்சல் கேமரா அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். அதற்கான கரெக்டான வேர்ட் வந்து என்ன அப்படின்னா பிக்சர் பிளஸ் எலமெண்ட் தான் கரெக்டான வேர்ட், சரியா? அடுத்து பாருங்க, த இன்டர்போல் ஆர் ஆன் த லுக் அவுட் ஃபார் இன்டர் கான்டினென்டல் ஸ்மக்லர்ஸ். இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் எது வந்து பிளண்டட் வேர்டு இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பிளண்டட் வேர்டு எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸில். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இன்டர்போல், இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ் தான் பிளண்டட் வேர்டு. மீதி எல்லாமே பிளண்டட் வேர்டு இல்லை, சரியா? அடுத்து 35 பாருங்க. நோ அதர் மெட்டல் இஸ் ஸோ ஹெவி அஸ் பிளாட்டினம். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி பாசிட்டிவ் டிகிரி. அடுத்து பிரஞ்ச் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம், பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ளஸ் லஞ்சு பிரஞ்சு. அடுத்து 37வது கேள்வி பாருங்க. இன்ஃபெர்னோ மேட்ச் த ஃபாலோயிங் கேட்காங்க. இன்ஃபெர்னோ அப்படின்னா ரீஜன் தட் ரிசம்பிள்ஸ் ஹெல், விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 அப்படின்ற ஒரு ப்ரோஸ்ல வரும். டிஸ்மேலி அப்படின்னா சியர்லெஸ். நம்ம அந்த அருண் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவார். அவர் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக நம்பிக்கை இழந்து போய் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? அடுத்து கிளச்டு அப்படின்னா கிராப்ஸ் டைட்லி. இந்த ஸ்ட்ரேஞ்சர் விமனும் அருணும் இந்த ரயில்வேல உள்ள கேன்டீனில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போவாங்க. போகிறப்ப அருண் அப்படின்றவர் வந்து வேகமாக ஓடுவார், தாண்டி போவார். டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. யார் நிப்பாட்டுவாங்க? அந்த ஸ்ட்ரேஞ்ச் லேடி வந்து நிப்பாட்டுவாங்க. அது அதைத்தான் வந்து கிளச்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேகிங் அப்படின்னா மூடு ரேப்பிட்லி. வேகிங் அப்படின்னா மூடு ரேப்பிட்லி, சரியா?
இப்போ 37க்கு என்ன ஆன்சர்? 2143. அடுத்து 38 பாருங்க. ஸ்டாக்னேஷன் பிளஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன். அருண் இஸ் டேஷ் ஓல்டு. 12 இயர்ஸ் ஓல்டு. அருணும் சதீஷும் 12 வயசு பசங்க. சரியா? இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. அடுத்து அருண் வாஸ் டிராவலிங் அலோன் பிகாஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அருண் மட்டும் தான் தனியாக வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருப்பான். ஏன் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் போல்டாக விட்டுருவாங்க. தனியாக போ, உனக்கு அவ்வளோ ஏஜ்லாம் ஆகலை, சின்ன வயசுலாம் இல்லை, போதுமான ஏஜ் ஆயிடுச்சு, இஸ் எனஃப் ஓல்டு டு ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 41வது கேள்வி. த விமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வாஸ் ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். அடுத்து 42வது கேள்வி பாருங்க. ஆர் யூ ஆல் அலோன் ஃபைண்ட் ஸ்பீக்கர். யார் கேட்பாங்க அப்படின்னா அருண்கிட்ட அந்த ஸ்ட்ரேஞ்சர் விமன் கேட்பாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஆம்புலன்ஸ் ஸ்டேஷன் வந்து உட்காந்துருப்பான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் விமன் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணுறப்போ ஆர் யூ ஆல் அலோன் அப்படின்ற ஒரு விஷயம் தனியாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் கேட்பாங்க. யார் கேட்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் உமன் தான் கேட்பாங்க. சரியா? அடுத்து ரஸ்கின் பாண்ட் ஃபர்ஸ்ட் நாவல். அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் அப்படிங்கிறது வந்து த ரூம் ஆன் த ரூஃப். த ரூம் ஆன் த ரூஃப் தான் அவரோட ஃபர்ஸ்ட் நாவல். சரியா? இந்த இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமுக்கு. 44வது கேள்வி பாருங்க. விச் அமாங் இஸ் நாட் த ஒர்க் ஆஃப் ரஸ்கின் பாண்ட். அன் ஐலண்ட் ஆஃப் ட்ரீ அவரோட ஒர்க்கு தான். A Bond with a Mountain அவரோட ஒர்க்கு தான். த இந்தியா ஐ லவ் அப்படின்றதும் அவரோட ஒர்க்கு தான். இப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எல்லாமே அவரோட ஒர்க்கு தான். சரியா? அடுத்து இந்த போயம் யுவர் ஸ்பேஸ் த ஸ்பீக்கர் அட்வைஸ் த ரீடர்ஸ் டு ஸ்பீக். இது வந்து ஒரு சூப்பரான போயம். யுவர் ஸ்பேஸ் அப்படின்ற போயம் ஆத்தர் பார்த்தீங்கன்னா டேவிட் பேட்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதியிருப்பார். சரியா? இதை வந்து எல்லாத்தையும் அன்பா பேசுங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? அன்பா பண்பா பேசுங்க அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த போயம் ஸ்பீக்கர் அட்வைஸ் த ரீடர்ஸ் டு ஸ்பீக் எப்படி பேச சொல்லி சொல்றாங்க அப்படின்னா ஜென்டலா பேசுங்க, ஹார்ஸா பேசாதீங்க, ஜென்டலா எல்லாத்தையும் பேசுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 46வது கேள்வி. த கோல் ரெஃபர்ஸ் இந்த போயம் கரேஜ். கரேஜ் அப்படின்ற போயத்தோட ஆத்தர் யாரு? ஆல்பர்ட் கெஸ்ட். ஆல்பர்ட் கெஸ்ட் அவர் தான் கரேஜ் போயமோட ஆத்தர். சரியா? இதுல வந்து த கோல் ரெஃபர்ஸ் இந்த போயம் கரேஜ் என்ன ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உள்ள எய்ம் இன் த லைஃப். எய்ம் இன் லைஃப் தான் கரேஜ் அப்படின்ற போயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 47வது கேள்வி பாருங்க. ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப். இது வந்து எந்த போயம்? யுவர் ஸ்பேஸ் அப்படின்ற போயம்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு லைனு. எல்லாத்தையும் அன்பா பேசுங்க, அமைதியா பேசுங்க. ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் அப்படின்னா கடவுளை சொல்றாங்க. யாரையோ ஒருத்தரை நம்ம ரெஃபர் பண்ணி சொல்றோம். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ரெஃபர் பண்ணி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அலூஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஏதோ ஒரு விஷயத்த யார் கூடயோ நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அலூஷன். சரியா? அடுத்து 48வது கேள்வி. ஜான் மேஷிஃபீல்ட் அவரோட பீரியட் கேட்குறாங்க. ஜான் மேஷிஃபீல்ட் என்ன போயம் பண்ணியிருக்காரு? சி ஃபீவர் அப்படின்ட்டு ஒரு போயம் பண்ணியிருக்காரு. இவரோட இவர் வந்து ஆக்சுவலா இங்கிலீஷ் போயட் தான். இவரோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, 1878ல இருந்து 1967 வரைக்கும். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட் தான். இங்கிலீஷ் போயட் தான். போயட் லாரட் ஆஃப் யூகே. போயட் லாரட் ஆஃப் யுனைடெட் கிங்டம். 1930ல வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. போயட் லாரட் ஆஃப் மிச்சிகன், பீப்புள்ஸ் போயட் அப்படின்லாம் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டா சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போயட் லாரட் ஆஃப் யுனைடெட் கிங்டம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மேஷிஃபீல்ட். எந்த வருஷம் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1930ல வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்த கேள்வி அதுதான்.
டேஷ் இஸ் த poet laureate of UK in 1930, ஜான் மேசிஃபீல்டு. அடுத்து 50வது கேள்வி. த டைட்டில் ஆஃப் த போயம் சி ஃபீவர். சி ஃபீவர் மீன்ஸ் த poet's deep is to be at sea. கடலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த, கடலுக்கு போய் அவரோட லைஃப் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த போயத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? த போயட்ஸ் டீப் விஷ் டு பி அட் சி தான் கரெக்ட் ஆன்சர். நிறைய போட், போட், டால் ஷிப் கேட்டிருப்பாரு. அந்த ஷிப்பை ஓட்டி போகிறதுக்கு ஒரு ஸ்டார் டு ஸ்டியர் அப்படின்ட்டு ஒரு லைன் வரும். ஸ்டார் டு ஸ்டியர் அப்படின்னா நார்த் போல் ஸ்டார். நார்த் போல் ஸ்டார் அந்த கடலில் பயணம் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் போல் ஸ்டார் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதை நோக்கி தான் பயணம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த போயம்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து 51. த poet வாண்ட்ஸ் டு லீட் அ லைஃப் இட் சி இஸ் லைக். எதை மாதிரி அந்த கடல்ல வந்து அவரோட வாழ்க்கையை வந்து வாழணும்னு நினைச்சார் அப்படின்னா கல்ஸ் அண்ட் வேல்ஸ். கல்ஸ் அண்ட் வேல்ஸ் எப்படின்னா சீகல் பேர்டு இருக்குல்ல, அது மாதிரியும் அந்த வேல் கடல்ல அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி என்னோட லைஃப் வந்து நான் சீக்குள்ள வந்து நான் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ டால் ஷிப் அண்ட் ஸ்டார் டு ஸ்டியர் ஹியர் பை. இப்பதான் பார்த்தோம். வாட் டஸ் த ஸ்டார் இண்டிகேட்? நார்த்தன் ஸ்டார், நார்த் போல் ஸ்டார். ஷிப்ல டிராவல் பண்றாங்கன்னா, கடல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நார்த் போல் ஸ்டார் இருக்கும். அதுதான் கடல் பயணம் பண்றவங்களுக்கான ஒரு டைரக்ஷனுக்கு வரும். அதை வச்சு தான் அந்த டைரக்ஷன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கடல் பயணம் பண்ணுவாங்க. சரியா? Okay. அடுத்து 53. டு த கல்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே வேர்ஸ் த விண்ட் லைக்ஸ் அ வெட்டட் நைஃப் சிம்லர் டு வெட்டட் நைஃப். இந்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெட்டட் நைஃப் அப்படின்றது வந்து கத்தி மாதிரி காத்து வந்து பயங்கர கூர்மையா அடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அவன் போறப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுல வந்து வெட்டட் நைஃப் அப்படின்ட்டு எதை மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விண்ட். அந்த விண்ட். சரியா? விண்டை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 54வது கேள்வி பாருங்க. இட் இஸ் அ ஸ்லோ அன்வேரிங் இன்கிரைன் ட்ரேட் த பேஷன் டு ஒர்க் அண்ட் ஸ்ட்ரென்த் டு வெயிட். இன்கிரைன் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்கிரைன் ட்ரேட் அப்படின்றது வந்து கரேஜ் போயம்ல வரும். தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து ஆஹ், டக்குன்னு வரக்கூடிய விஷயம் கிடையாது. அது வந்து நேச்சுரலாகவே இன்பார்னாகவே இருக்கணும். பிறக்கும் போதே அந்த ஒரு விஷயம் இருக்கணும். இன்கிரைன் ட்ரேட் அப்படின்னா கேரக்டர் விச் இஸ் இன் இன்பார்ன். இன்பார்ன். சரியா? டக்குன்னு மரத்துலேருந்து கீழே விழுறப்ப அப்போ ஒரு தைரியம் வரும். அதெல்லாம் தைரியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில தடுமாறி விழுவோம். கேம்ல எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். அப்போ வர விஷயம்லாம் தைரியமே கிடையாது. அது வந்து இன்பார்னா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? கேரக்டர் விச் இஸ் இன் இன்பார்ன். உள்ளுக்குள்ள. அடுத்து courage is in a brilliant dash, a daring deed in a moment flash. daring deed daring deedனா என்ன அப்படின்னு கேட்காங்க. பிரேவ் ஆக்ட். கரேஜ் தான் டேரிங் டீட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? கரேஜ். அடுத்து 56வது கேள்வி. அருண் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் உமன் ஸ்பெண்ட் டேஷ் ஹவர்ஸ் இன் டைனிங் ரூம். அருணோட கான்வர்சேஷன் வச்சுட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் உமன் வந்து அந்த ரயில்வேல உள்ள அந்த கேண்டீன்ல போயிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி அந்த டைனிங் ரூம்ல எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாஃப் அன் ஹவர். அடுத்து வாட் இஸ் டீட்? டீட் அப்படின்றது வந்து என்ன? அடுத்து ஹூ இஸ் நோன் அஸ் பீப்புள்ஸ் போயட்? ஆல்பர்ட் கெஸ்ட். அடுத்து பாருங்க. டாக்குமெண்ட்ரி பிளஸ் ட்ராமா வந்து டாக்கு ட்ராமா. ஸ்டே பிளஸ் வெக்கேஷன் வந்து ஸ்டேகேஷன். ஃப்ரெண்ட் பிளஸ் எனிமி அப்படின்றது வந்து ஃப்ரெனிமி. சிட்டுவேஷன் பிளஸ் காமெடி அப்படின்றது வந்து அதோட பிளெண்டட் வேர்டு வந்து சிட்காம். ஸ்பெயின் பிளஸ் இங்கிலீஷ் அப்படின்றதோட பிளெண்டட் வேர்டு வந்து ஸ்பாங்கிலீஷ். நம்ம தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசணும்னா தங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல,
அதே மாதிரி ஸ்பானிஷ் ப்ளஸ் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஸ்பாங்கிலீஷ். அடுத்து பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ். 64வது கேள்வி. பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. நோ அதர் பாக்ஸர் இஸ் சோ ஸ்ட்ராங் அஸ் ராணி அட் த ரிங். இதை வந்து கம்பேரிட்டிவ்ல மாற்ற சொல்றாங்க. கம்பேரிட்டிவ்ல மாற்ற சொல்றப்ப ஆப்ஷன் ஏ, ராணி இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் எனி அதர் பாக்ஸர் அட் த ரிங்ஸ் தான் correct. சரி, மற்றது பாருங்க. ராணி ஸ்ட்ராங்கஸ்ட் அதர் பாக்ஸர் அட் த ரிங், ராணி ஸ்ட்ராங்கஸ்ட் பாக்ஸர் அட் த ரிங், ராணி ஸ்ட்ராங்கஸ்ட் த பாக்ஸர் ரிங், பாக்ஸர்ஸ் இதெல்லாம் தப்பு கடைசிலாம். சரியா, இது வந்து சூப்பர்லேட்டிவ்ல வரும். கம்பேரிட்டிவ் கேட்டிருக்காங்க. ராணி ஸ்ட்ராங்கர் தேன் எனி அதர் பாக்ஸர் அட் த ரிங்ஸ், இதுதான் கரெக்ட் ஒன். அடுத்து பாருங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஹிமாலயாஸ். சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும். அடுத்து 66 கேள்வி பாருங்க. 66, 67லாம் நம்ம பயோகிராஃபிலேருந்து ஜான்சி ராணி அப்படின்ட்டு பயோகிராஃபிலேருந்து கொஸ்டின் வச்சுருக்கோம். ஜான்சி ராணி, ஜான்சி ராணினா யார்? ஃப்ரீடம் ஃபைட்டர், ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃப்ரீடம் ஃபைட்டரா? இவங்க வந்து எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னா, பெனாரஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிறந்திருப்பாங்க. பெனாரஸ், பெனாரஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க. இவரோட அப்பா பேர் வந்து மோரோபான் தம்பே, அம்மா பேர் வந்து பாகிரதி பாய். இவங்களோட உண்மையான பேர் என்ன? லக்ஷ்மி பாய் அப்படின்றதே இவங்களோட உண்மையான பேர் இல்ல. இது கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வச்ச நேம் தான் லக்ஷ்மி பாய். அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும், மணிகார்னிகா. அவங்களோட உண்மையான நேம் வந்து மணிகார் மணிகார்னிகா. மணிகார்னிகா அப்படின்னா இந்த ரிவர் கங்காவை தான் சொல்லுவாங்க மணிகார்னிகா அப்படின்ட்டு. சரியா? மணிகார்னிகா 4 வயசுல இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. அவங்க அம்மா வந்து இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அப்பா மொராப்பான் தாம்பே வந்து பெனாரஸ்ல இருந்து பித்தூருக்கு வந்து கூட்டு போயிடுவாரு. அங்க கூட்டு போனதுக்கப்புறம் பாஜிராவ் டூ மராத்தா ரூலர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அங்க போனதுக்கப்புறம் நானா சாஹிப் தாந்தியா தோப் அப்படின்ட்டு நம்ம ஜான்சி ராணி அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இவங்கள வந்து ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. சப்லி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி கூப்பிடுவாங்க. சப்லி அப்படின்னா ஸ்வீட் ஒன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பாஜிராவுமே ஜான்சி ராணியை வந்து சப்லி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி போறாங்கல்ல, அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கங்காதர் ராவ். ஃபர்ஸ்ட் எங்க இருக்காங்க? பெனாரஸ்ல இருக்காங்க. 4 வயசுல அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் பித்தூருக்கு கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஜான்சியோட கிங் ஆஃப் ஜான்சி கங்காதர் ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை மேரேஜ் பண்றாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ரமாபாய். அவங்க வந்து இறந்து போயிருவாங்க. இறந்து போனதுக்கப்புறம் ஆ மணிகார்னிகா வந்து கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க நேம் வந்து லக்ஷ்மி பாய் அப்படின்ட்டு நம்ம கங்காதர வந்து மாத்திடுறாரு. கல்யாணம் பண்ணும்போது லக்ஷ்மி பாய் அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னா 15 15 வயசு தான். 4 வயசுல அவங்க அம்மா இறந்துருவாங்க. கல்யாணம் பண்றப்போ மணிகார்னிகா அதாவது லக்ஷ்மி பாய் அவங்களோட வயசு வந்து 15 வயசு. சரியா? நம்ம கங்காதராவோட ஒய்ஃப் வந்து ரமாபாய் அவங்க வந்து இறந்து போயிருவாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தையும் இருக்காது. கங்காதராவுக்கும் அவங்க லக்ஷ்மி பாயும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1851ல குழந்தை பிறக்கும். 1851ல குழந்தை பிறக்கும். அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரமாபாய் அவங்களுக்கு வந்து ஆ, வாரிசே இல்லாம இறந்து போயிருவாங்க. நம்ம அரசருக்கு வந்து ஒரு வாரிசு இல்லையே அப்படின்ட்டு ஒரு விஷயத்த நினைச்சு மக்கள்லாம் சோகமா இருப்பாங்க. லக்ஷ்மி பாய்க்கு ஒரு பையன் பொறப்பாரு. அத பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அந்த சந்தோஷம் வந்து நிலைக்கல. ஏன் நிலைக்கல அப்படின்னா, அந்த பையன் வந்து பொறந்து 3 மாசத்திலே இறந்துருவாரு. அதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன் டூ லக்ஷ்மி பாய் வாஸ் பார்ன் இன் 1851. ஹி டைட் ஆஃப்டர் 3 மந்த்ஸ். அடுத்து பாருங்க. வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் கிவன் டு ராணி லக்ஷ்மி பாய் அட் பர்த். பிறக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் வச்ச பேர் வந்து மணிகார்னிகா. பாகிரதி பாய் அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி பாயோட மணிகார்னிகா அவங்களோட அம்மா பேர். ரமாபாய் வந்து கங்காதராவோட ஒய்ஃப் பேர். சரியா? தாமோதர் அப்படின்றத வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. யார் அடாப்ட் பண்ணுவா? கங்காதர் ராவும் லக்ஷ்மி பாயும் அடாப்ட் பண்ணக்கூடிய அந்த பையனோட பேர் தான் தாமோதர். சரியா?
அடுத்த 68வது கேள்வி பாருங்க. லக்ஷ்மி பாய் வாஸ் கால்ட் சப்லீஸ் பை எவ்ரிஒன். வாட் டஸ் திஸ் நிக்நேம் மீன்? சப்லீஸ் அப்படின்னா த ஸ்வீட் ஒன். ஸ்வீட் ஒன் அர்த்தம். அடுத்து 69வது கேள்வி. வாட் வேர் லக்ஷ்மி பாய் லாஸ்ட் வேர்ட்ஸ் டு ஹர் சோல்ஜர்ஸ்? என்ன வேர்ட் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், வாரிசுல கொள்கை அப்படின்ட்டு நம்ம டல்ஹௌசி கொண்டு வருவார். ஒரு இந்தியன் ரூலர் வந்து ஒரு இடத்த ஆட்சி புரியுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா, அதை ஒரு ரீசனா வச்சு பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க இடத்த கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கங்காதர் ராவ் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. யார? லக்ஷ்மி பாயை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பையன் பிறந்தாங்க. ஆனா 3 மாசத்துல அந்த பையன் இறந்துட்டாரு. இருந்தாலும் அரசுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்ட்டு ஒருத்தரை வந்து அடாப்ட் பண்றாங்க. யார் அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா, தாமோதர் ராவ். தாமோதர் ராவ் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து அடாப்ட் பண்றாங்க. ஆனந்த் ராவ் அப்படின்ட்டு அடாப்ட் பண்றாங்க. அவருக்கு வந்து நேமிங் செரமனி வைக்கிறாங்க. எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா, அடாப்ட் பண்ணது நவம்பர் 19, 1853ல ஆனந்த் ராவ் அப்படின்ட்டு ஒருத்தர் அடாப்ட் பண்ணி, அவருக்கு வந்து ரீநேம் பண்றாங்க. தாமோதர் ராவ் கங்காதர் அப்படின்ட்டு ரீநேம் பண்றாங்க. ஒரு வழியா அரசுக்கு வந்து ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு எல்லாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல, இது வந்து லீகல் ஹையர் கிடையாது. நீங்க அடாப்ட் பண்ணியிருக்கீங்க. உங்க மூலியமா வந்த வாரிசு கிடையாது. அடாப்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் உங்க கிங்டம் வந்து கேப்சர் பண்ணப்போ, உங்க இடத்த வந்து நாங்க எடுத்துக்க போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லக்ஷ்மி பாய் வந்து பயங்கரமா அகைன்ஸ்டா இருப்பாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ வில் நாட் கிவ் அப் ஜான்சி. அ ஜான்சி அப்படின்ற இடத்த வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய ஒரு விஷயம் போராடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த அந்த அந்த கோட்டைய விட்டு வெளியே போயிருவாங்க. கோட்டைய விட்டு வெளியே போறப்போ அவங்களோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சி ராணியோட வயசு வந்து 19. 4 வயசுல அவங்க அம்மா இறந்துருவாங்க. 15 வயசுல கல்யாணம் பண்ணிருவாங்க. 19 வயசுல இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் போட்டதுக்கப்புறம் கோட்டையை விட்டு வெளியே போய் தங்கிருவாங்க. சரியா? 23 வயசுல இறந்துருவாங்க. 23 வயசுல இறந்துருவாங்க. இந்த ஏஜஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான ஏஜ். கேட்கலாம். சரியா? இப்போ இறக்குற தருவாயில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. கிவ் மை ஜுவல்ஸ் டு மை சோல்ஜர்ஸ் அண்ட் லுக் ஆஃப்டர் லிட்டில் தாமோதர். என்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே சோல்ஜர்ஸ் கொடுத்துருங்க. என்னோட பையனான தாமோதரை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? ஓகே. இதுதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. கிவ் மை ஜுவல்ஸ் டு மை சோல்ஜர்ஸ் அண்ட் லுக் ஆஃப்டர் லிட்டில் தாமோதர். அடுத்து பாருங்க. த ஸ்டோரி டுக் பிளேஸ் த ஸ்டேஷன் ஆஃப். இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8லேருந்து கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேஷனில் வச்சு நடக்குதுன்னா ஆம்பலா ஸ்டேஷனில் வச்சு நடக்குது. த ஸ்ட்ரேஞ்சர் ஹூ அப்ரோச் அருண் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் வாஸ் வியரிங் ஒயிட் கலர் சாரி வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து 12வது கேள்வி. சாரி 72வது கேள்வி. டேஷ் வாஸ் த எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் ட்ரெயின்ஸ் அரைவல். நைட்டு 12 மணிக்கு. ஈவினிங்கே அவன் வீட்டை விட்டு கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஆறுன்றாங்க. நைட்டு 12 மணிக்கு தான் ட்ரெயின். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 73வது கேள்வி பாருங்க. Poet David Bates mention about speaking gently to கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். எத்தனை கேட்டகரி பீப்புள்கிட்ட வந்து ஜென்ட்லியா பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்? குழந்தைகிட்ட, அப்புறம் யங்ஸ்டர்கிட்ட, ஏஜ்டு ஒன்று, அப்புறம் புவர், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கோ எங்கேயோ தப்பு பண்ணிட்டு திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்ககிட்ட, அதுக்கப்புறம் கடைசியா கடவுள்கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 6 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்கிட்ட ஜென்ட்லியா பேசுங்க அப்படின்ட்டு இந்த போயம்ல வந்து டேவிட் பேட் அப்படின்றவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 74வது கேள்வி. டு whom we must talk understandingly, gentle and patiently. இது யார்கிட்ட எப்படி பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னா யங்ஸ்டர் இருக்கு. சரியா? ஆப்ஷன் சி. அடுத்து 75வது கேள்வி. we must talk caring and kind words to old people. ஆல்ரெடி ஓல்டு பீப்புள் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்க்கையோட இந்த கடைசி பகுதியில் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம எந்த ஒரு வகையிலுமே ஹார்ஸாக பேசிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கைண்ட் வேர்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து
பொயட் வந்து சொல்லியிருப்பார். சரியா? இன்னையோட டெஸ்ட் நம்பர் 7க்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ முடிஞ்சுச்சு. எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் நம்பர் 8ல நம்ம மண்டே சந்திப்போம். நன்றி.